ஹாய்! இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா லெமன் ரைஸ். எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எங்களோட வீடியோஸ் பார்த்து அவங்க பொண்ணுக்கு கர்ட் ரைஸும் கேரட் ரைஸும் செஞ்சு கொடுத்து நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க லெமன் ரைஸ் வீடியோ போடுங்கன்னு. வாங்க எப்படி இது செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே 3 பேருக்கு கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 பேருக்கு கரெக்டான அளவுக்கு நீங்கள் ரைஸை உதிரியாக வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக கடுகு, 2 வரமிளகா, கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு லெமனை பிழிஞ்சு அதில் ஊற்றிக்கோங்க. இவ்வளோத்தையும் தாளித்து நம்ம ரைஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். ரைஸ் இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும். அப்புறம் இந்த லெமன் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சம்மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே 7லிருந்து 8 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் அளவு புளி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறகுறப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சம்மந்தியும் ரெடி ஆகிடும். வாங்க லஞ்சு பேக் பண்ணிடலாம். நம்ம லெமன் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக சம்மந்தியும் ரெடி பண்ணிட்டோம். கூடவே நம்ம சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை, ஆம்லெட் இதுவும் கொடுத்து விடலாம். பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து வேணும்னா செஞ்சுக்கோங்க. ஸோ லஞ்ச் பேக் பண்ணிட்டோம். இப்போ சில பேருக்கு லெமன் ரைஸில் இந்த மாதிரி நிலக்கடலை, கடலை பருப்பு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கும் தாளிக்கும் போது இதை ஆட் பண்ணி தாளித்து பண்ணலாம். ஸோ லெமன் ரைஸ் ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிக்கலாம். ஆனால் முக்கியமாக 3 விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அரிசி உதிரியாக இருக்கணும், லெமனோட அளவு கரெக்டாக எடுத்துக்கணும், அப்புறமா தாளிப்பு இவ்வளவும் கரெக்டாக பண்ணிங்கன்னா அது கரெக்டான அந்த டேஸ்ட்டில் வரும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.